அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது வரக்கூடிய 1ஆம் தேதி மே முதல் நாள் 1/5/2026 வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது வருடத்திலேயே வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பௌர்ணமிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பௌர்ணமியில தான் மனிதருடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுகின்ற யமதர்மராஜனுக்கு உதவியாளனாக, யமதர்மராஜனுடைய உடன் பிறந்த சகோதரனாக இருக்கக்கூடிய சித்ரகுப்தர் அவதரித்த திருநாள், அவருடைய பிறந்த நாள் அப்படின்னு கூட நம்ம அழைக்கலாம். அதனால மற்ற பௌர்ணமியை விட இந்த பௌர்ணமி சற்று சிறப்பு வாய்ந்தது. அது மட்டும் இல்லாம இந்த பௌர்ணமி 38 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான பௌர்ணமி. ஏன்னு கேட்டிங்கன்னா, 1988 இப்படி ஒரு பௌர்ணமி, அதாவது மே மாதம் முதல் நாள் பௌர்ணமியோடு சேர்ந்து வருது. அதுவும் வெள்ளிக்கிழமையில வருது. நிறைய பேர் தம்ப்நெயில்ல 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருது, 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருது அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதே தெரியாமலேயே ஜஸ்ட் வியூவர்ஸை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை மாதிரி பண்ணுறாங்க. நான் அந்த இயரையும் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் அட்டாச் பண்ணுறேன். 1988 இந்த பௌர்ணமி மே முதல் நாள் அன்று வந்திருக்கிறது. ஸோ இந்த வெள்ளிக்கிழமையில் வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. அதுவும் மாதத்தோட முதல் நாள். நம்ம தம்ப்நெயில்ல வச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு மட்டும் அல்லாமல் இந்த பௌர்ணமி உங்களுடைய அடுத்து வரக்கூடிய அத்தனை தலைமுறைக்கும் ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். நீங்க முழுமையாக செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்க காணலாம். எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல ராஜ யோகம் நிச்சயம் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஆமாங்க, நம்ம முதல்ல நமக்கு நல்லது நடக்கும், நமக்கு நல்ல காலம் வரும், நம்ம நல்லா இருப்போம், நம்மளும் மற்றவங்கள மாதிரி சுகபோக வாழ்க்கை வாழ்வோம், நம்முடைய கடின உழைப்பு வீணாகாது அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்க ஆழ் மனதுல நீங்க விதைச்சிக்கிட்டே இருங்க. நிச்சயம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய கனவு உங்கள் கண்முன்னே நனவாக மாறுவதை பார்க்கலாம். அது உங்க வாழ்க்கையில நடக்கும். அல்லது நிச்சயமாக 100% அல்ல 200% உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்க போறத நீங்க பார்த்து மகிழதான் போறீங்க. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறதே நம்முடைய மனது சற்று, பௌர்ணமி மற்றும் அமாவாசை அப்படிங்கிறதே நம்முடைய மனது சற்று அலைபாயக்கூடிய தன்மையில இருக்கும். அதனாலதான் நம்ம சொந்த விருப்பு வெறுப்புகளை அன்றைய தினத்துல நம்ம பண்ணாம இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த நில ஒளி கீழே நம்முடைய உடம்பு படுற மாதிரி சில விஷயங்களை செய்வது அப்படிங்கிறது நல்லது. அந்த மலையடி வாரத்துல நம்ம கிரிவலம் வருவதே அதற்காக தான். அந்த நில ஒளியில நம்முடைய உடம்பு படும் பொழுது அது மிகப்பெரிய மன தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது தெளிவான ஒரு மனதை நமக்கு தரும். யாரெல்லாம் குழப்பமாக, பயம், பதட்டத்தோட என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு குழம்பிய நிலையில இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த கிரிவலம் போயிட்டு வந்தாலே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு நம்புவாங்க. நான்லாம் நிறைய பேரை கேட்டிருக்கிறேன். எனக்கு எந்த வேலையா இருந்தாலும் நான் கிரிவலம், பௌர்ணமி அன்னைக்கு நான் திருவண்ணாமலை போயிடுவேங்க, பௌர்ணமி அன்னைக்கு நான் பழனி போயிடுவேன் அப்படின்னு ஏதோ ஒரு கோவிலுக்கு அவங்க போவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு நான் போயிடுவேன், இல்லை திருச்செந்தூருக்கு போயிடுவேன். அந்த திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிறவங்க அதை மாதிரி சொல்லுவாங்க. எந்த நம்பிக்கை அவர்களை இந்த விஷயத்த செய்ய வைக்குது அப்படின்னா, அங்கே போயிட்டு வந்தால் ஏதோ நல்லது நடக்குது. அது ஏன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துல இருந்தே பௌர்ணமி அன்னைக்கு நிலாச்சோறு சாப்பிட்றது, அது மாதிரி ஏரி குளக்கரைகளில் பெண்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த கலந்த சாதத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே ஆடி பாடி கொண்டாடி அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை அங்கே சாப்பிட்டு திரும்ப வீடு வருவது, இதெல்லாம் நிகழும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரகாசமான நிலவை பார்க்கும்பொழுது அவங்களுக்குள்ளார ஒரு மன எழுச்சி, அதுவும் நல்ல விதமாக ஏற்படுவதை அவங்க உணருவாங்க. சரி, இந்த வெள்ளிக்கிழமையில பௌர்ணமி வருது இல்லையா? ஸோ இதற்கு
நாம் செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு. இது உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு பின் வரக்கூடிய அத்துணை தலைமுறைக்கும் இது ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் எப்படி நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு உங்களில் பல பேர் யோசிக்கலாம். இதெல்லாம் புதுசு கிடையாதுங்க, ஏற்கனவே இருந்தது. இருக்கிறத நான் உங்களுக்கு டெமோவோட சொல்கிறதால அது உங்களுக்கு புதுசாக இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதுளங்குச்சி. மாதுளம் பழம் அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு பழம். லக்ஷ்மி பூஜையில், குபேர பூஜையிலலாம் நம்ம மாதுளம் பழம், நெல்லிக்கனி இதெல்லாம் நம்ம வைத்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வோம். ஏன் அப்படின்னா, அந்த மாதுளம் பழம் அப்படிங்கிறது ஒரு தனவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. நம்ம உடலுக்கும் அது நல்லது, நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் இந்த மாதுளம் பழத்தை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை செய்யலாம். வாராகி அன்னைக்கு இந்த மாதுள மொட்டுக்களில் தேன் கலந்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. மாதுளஞ்சாறு அபிஷேகமும் நம்ம சில தெய்வங்களுக்கு செய்வது அப்படிங்கிறது விசேஷமானது. சில கோவில்கள்லாம் மாதுளம் பழத்தை போய் கொடுங்க, சிவபெருமான் கோவிலெலாம் போயிட்டு பரிகார தோஷ நிவர்த்திக்கெல்லாம் மாதுளம் பழத்தை போய் அந்த சிவபெருமானுக்கு நீங்கள் காணிக்கையாக கொடுங்க அப்படின்னும் சொல்லுவாங்க ஜோசியக்காரங்கெல்லாம். ஸோ இந்த மாதுளங்குச்சி அப்படிங்கிறது நம்ம எப்படி ஜாதிக்காய் பண ஈர்ப்பு தன்மையை உடையதோ அதே போலவே தான் இந்த மாதுளங்குச்சிக்கும் அபார பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இந்த மாதுளங்குச்சி நான் நாட்டு மருந்து கடைகள்லாம் கேட்டு பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா அவங்க மற்ற குச்சிகள்லாம் வச்சுருக்காங்க, ஹோம சாமான்லாம் போடுவாங்க இல்லையா, அரசங்குச்சி, ஆலங்குச்சி அதெல்லாம் வச்சுருக்குறாங்க, சந்தனம் அதை மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பட் மாதுளங்குச்சி எனக்கு கிடைக்கல. இது மாதுளம் மரம் ஒருத்தவங்க வீட்டில் இருந்து அவங்கக்கிட்ட நான் கேட்டு எனக்கு கிடைச்சது. ஸோ அதனால தான் நான் 2-3 நாளைக்கு முன்னாடியே நான் போடுறேன். நீங்கள் இந்த 2-3 நாளில் நீங்கள் தேடி பாருங்கள். மாதுளங்குச்சி, மாதுளம் மரம் செடி யார் வீட்லையாவது இருந்ததுன்னா அதுலேருந்து ஒரே ஒரு குச்சி அவங்கக்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட நிறைய பழக்கடைகளில் மாதுளம் பழத்துக்கு மேலே இலையோட கொஞ்சம் அந்த காம்பும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு சின்ன குச்சி கிடைச்சா கூட சந்தோஷம், நீங்கள் அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த குச்சி ஒன்றே ஒன்று உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதை நம்ம அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நம்ம பூஜை அறையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு அகல் எடுத்துருக்குறோம். அகலில் நல்லா மஞ்சள் பூசி அதில் குங்குமமும் வச்சுருக்குறோம். அதில் நிறைவாக கல்லுப்பை நீங்கள் வையுங்க. கல்லுப்பை வச்சுட்டு இது நீங்கள் எப்போ செஞ்சாலும் உங்கள் பூஜை அறையில் கஜலட்சுமி விளக்கோ காமாட்சி அம்மன் விளக்கோ நீங்கள் எப்பொழுதும் ஏற்றுவீங்க இல்லையா, அந்த விளக்கு எரிஞ்சிட்ருக்கணும். அதை மாதிரி தீப தூபங்கள் ஏதாவது நீங்கள் சாம்பிராணியோ அல்லது அகர்பத்தியோ ஏற்றி வச்சுடுங்க. நீங்கள் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கணும். பெண்கள் செய்ய முடியாவிட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் செய்யலாம். அசைவம் சாப்பிட்டவர்களோ அல்லது தீட்டு காலங்களில் பிறப்பு இறப்பு தீட்டு மாதவிடாய் தீட்டு இருக்கிறவங்க கட்டாயமாக செய்யக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த உப்புக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு பிறகு நம்ம இந்த மாதுளங்குச்சியை இதில் வைக்கிறோம். ஜஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க. மாதுளங்குச்சிக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ் இருந்தால் கூட போதும். இதில் நீங்கள் மஞ்சள் நல்லா தடவிடுங்க. வெள்ளை நிற வாசனையான மலர்கள், மல்லியோ முல்லையோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் இப்படி வச்சுடுங்க. இவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும். விளக்கு எரியிற மாதிரி எரிஞ்சிட்ருக்கட்டும். அதற்கு முன்பு நீங்கள் இதை நீங்கள் வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி அஷ்டோத்திரம் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அந்த 108 போற்றி சொல்லலாம். அல்லது ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படிங்கிறத நீங்கள் 108 முறை சொல்வதற்கு முயற்சி பண்ணுங்க. இல்லை நேரம் இல்லை, சின்ன குழந்தை இருக்காங்க, வேறு வேலை இருக்குது அப்படின்னா குறைந்தது 27 முறையாவது ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படிங்கிறத சொல்லுங்க. நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இந்த குச்சியை நீங்கள் மறுநாள், அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்து உங்களுடைய பணப்பெட்டியிலையோ நகைப்பெட்டியிலையோ கல்லாப்பெட்டியிலையோ நீங்கள் வைக்கலாம். சுத்தமான இடத்துல தான் வைக்கணும். எந்த ஒரு பொருளுமே ஒரு குறிப்பிட்ட நாட்கள், 48 நாட்கள் தான் ஒரு இடத்துல இருக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, என் பணப்பெட்டியில் நிறைய மூட்டையாக இருக்குங்க, நகைப்பெட்டியில் எல்லாம் இருக்குங்க அப்படின்னா அதை அடுத்த மாதம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும். நீங்கள்
நாள் கணக்காக மாதக்கணக்காக அதில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எந்த ஒரு பொருளுக்குமே நம்ம வந்து சக்தி, அதுக்கு எனர்ஜி கொடுத்தா தான் அது வேலை செய்யும். ஸோ 48 நாட்கள்னால் அந்த நாட்கள் முடிந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிவிட்டு திரும்ப புதுசாக ஒரு பௌர்ணமியில் நீங்கள் இதை மாதிரி செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக இந்த உப்பை நம்ம என்ன பண்ணணும்னா டிஸ்போஸ் பண்ணிடணும். நீங்கள் பூ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா பூவோடே எடுத்து பணப்பெட்டியில் நகைப்பெட்டியில் வையுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் அந்த பூவை எடுத்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? எப்பொழுது நீங்கள் பூஜை பண்ணாலும் தீபதூப ஆரத்தி காமிக்கும் பொழுது உங்கள் பணப்பெட்டியை ஓப்பன் பண்ணி வச்சு அதற்கும் இதை மாதிரி நீங்கள் தீபதூப ஆரத்தி காமிக்கலாம். அல்லது உங்களுடைய பணப்பெட்டியை பூஜை அறைக்கு எடுத்துகிட்டு வந்து அதற்கு நீங்கள் தீபதூப ஆரத்தி காமிக்கலாம். ஸோ பதிவு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே மறக்காமல் ராஜயோகம் நிச்சயம் அப்படிங்கிறத டைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.